ஓம் சாந்தி. 19/8/2025 காலை முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, தன்னுடைய சுய தர்மத்தை மறப்பதுதான் அனைத்தையும் விட பெரிய தவறாகும். இப்போது நீங்கள் மறக்காதவர்கள் ஆக வேண்டும். தன்னுடைய வீடு மற்றும் ராஜ்யத்தை நினைவு செய்ய வேண்டும். கேள்வி: குழந்தைகள், உங்களுடைய எத்தகைய மனநிலைதான் நேரம் நெருங்கிக் கொண்டிருப்பதின் அடையாளமாக தென்படுகிறது? குழந்தைகளாகிய நீங்கள் எப்போது நினைவு யாத்திரையில் சதா மூழ்கி இருப்பீர்களோ, உங்கள் புத்தியின் அலைச்சல் நின்று போகுமோ, உங்கள் சொற்களில் நினைவினுடைய கூர்மை வந்துவிடுமோ, அளவற்ற குஷியில் எப்போது நீங்கள் இருப்பீர்களோ, அடிக்கடி தங்கள் சத்யுக உலக காட்சிகள் உங்கள் எதிரில் வருமோ, அப்போது நேரம் நெருங்கி வருகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். விநாசம் வருவதற்கு நேரம் ஆகாது. அதற்காக நினைவின் சார்ட்டை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். பாடல்: உன்னை அடைந்த நான் உலகையே அடைந்து விட்டேன். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகள், இந்த பாடலின் பொருளை புரிந்திருப்பீர்கள். இப்போது எல்லையற்ற தந்தையை நீங்கள் அடைந்து விட்டீர்கள். எல்லையற்ற தந்தையிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது. அந்த ஆஸ்தியை யாரும் பறித்து கொள்ள முடியாது. ராவண ராஜ்யம் ஆரம்பமாகும் போது ஆஸ்திக்கான போதை போய்விடுகிறது. இவ்வாறு நாடகம் உருவாக்கப்பட்டுள்ளது. சிருஷ்டி நாடகத்தின் ஞானம் கூட குழந்தைகளின் புத்தியில் உள்ளது. இந்த சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது? இதை நாடகம் எனலாம், டிராமா என்றும் கூறலாம். உண்மையில் தந்தை வந்து சிருஷ்டி சக்கரத்தை பற்றி கூட புரிய வைக்கிறார். யார் பிராமண குலத்தினரோ அவர்களுக்குத்தான் புரிய வைக்கின்றார். இதை குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள். குழந்தைகளே, நீங்கள் உங்களுடைய பிறவிகளை பற்றி அறியவில்லை. நான் வந்து உங்களுக்கு புரிய வைக்கின்றேன். முன்பு 84 லட்சம் ஜென்மங்கள் எடுத்து பிறகு ஒரு ஜென்மம் மனிதராக பிறக்கிறோம் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீர்கள். ஆனால் அவ்வாறு இல்லை. இப்போது நீங்கள் அனைத்து ஆத்மாக்களும் வரிசை கிரமத்தில் வந்து போகிறீர்கள். முதலில் நாம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் பூஜைக்குரியவர்களாக இருந்தோம். பிறகு பூஜாரி ஆகிவிட்டோம் என்பது உங்கள் புத்தியில் வருகிறது. தாங்களே பூஜைக்குரியவர், தாங்களே பூஜாரி என்று பாடப்பட்டுள்ளது. மனிதர்கள் பகவான்தான் பூஜைக்குரியவராகவும் பூஜாரியாகவும் ஆகிறார் என்று நினைக்கிறார்கள். அனைத்தும் தங்களின் ரூபமே ஆகும். பல்வேறு விதமான வழிகள் இருக்கிறதல்லவா? இப்போது நீங்கள் ஸ்ரீமத்து படி நடக்கிறீர்கள். நாம் மாணவர்கள் முதலில் எதையும் அறிந்திருக்கவில்லை. பிறகு படிப்பை படித்து உயர்ந்த தேர்வில் தேர்ச்சி அடைவதற்காக செல்கிறோம் என்று நீங்கள் அறிகிறீர்கள். அந்த மாணவர்கள் கூட ஆரம்பத்தில் எதுவும் அறியவில்லை. பிறகு தேர்வில் தேர்ச்சி பெற்று நாம் வக்கீல் படிப்பில் தேர்ச்சி அடைந்து விட்டோம் என்று நினைக்கிறார்கள். இப்போது நாம் படித்து மனிதனிலிருந்து தேவதை ஆகிக் கொண்டிருக்கிறோம், உலகத்திற்கு அதிபதி ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிவீர்கள். அங்கே ஒரே தர்மம், ஒரே ராஜ்யம் இருக்கும். உங்களின் ராஜ்யத்தை யாரும் பறிக்க முடியாது. அங்கே உங்களுக்கு தூய்மை, அமைதி, சுகம், செல்வம் அனைத்தும் இருக்கிறது. பாடலில் கூட கேட்டிருக்கிறீர்கள் அல்லவா? இப்போது இந்த பாடலை நீங்கள் உருவாக்கவில்லை. எளிதாக நாடகப்படி இந்த நேரத்திற்காக அதுவே உருவாக்கப்பட்டுள்ளது. மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்ட பாடல்களின் பொருளை பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார். இங்கே நீங்கள் அமைதியில் அமர்ந்து பாபாவிடமிருந்து ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். அதை யாரும் பறிக்க முடியாது. அரை கல்பம் சுகத்தின் ஆஸ்தி இருக்கிறது. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, அரை கல்பத்தை விட அதிகமாகவே நீங்கள் சுகத்தை அனுபவிக்கிறீர்கள் என்று பாபா புரிய வைக்கிறார். பிறகு ராவணனின் ராஜ்யம் ஆரம்பமாகிறது. சில கோயில்களில் கூட தேவதைகள் எப்படி எதிர்மாறாக வாம மார்க்கத்தில் செல்கிறார்கள் என்று சித்திரங்கள் காட்டப்பட்டுள்ளன. உடை அதேதான். உடை பிறகு மாறுகிறது. ஒவ்வொரு ராஜாவிற்கும் தனக்கென்று உடை, கிரீடம் போன்ற அனைத்தும் தனித்தனியாக இருக்கிறது. இப்போது நாம் சிவபாபாவிடமிருந்து பிரம்மா பாபாவின் மூலமாக ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறோம் என்று குழந்தைகள் அறிவீர்கள். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம்: 1.
நாம் அனைவரும் இந்த படிப்பை முடித்துவிட்டு மனிதனிலிருந்து தேவதை ஆகி உலகத்திற்கு அதிபதி ஆவோம் என்ற போதையில் சதா இருக்க வேண்டும். நமது ராஜ்யத்தில் தூய்மை, சுகம், சாந்தி அனைத்தும் இருக்கும். அதை யாரும் அபகரிக்க முடியாது. 2வது, இக்கரையிலிருந்து அக்கறைக்கு செல்வதற்காக நினைவு யாத்திரையில் நன்கு மூழ்கி இருக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். மாயையின் தாக்குதலில் ஏமாந்து விடக்கூடாது. நினைவின் சார்ட்டை சரியாக புரிந்து கொண்டு எழுதி தன்னை சோதித்து கொள்ள வேண்டும். வரதானம்: முயற்சி மற்றும் பலனின் கணக்கை அறிந்து தீவிர வேகத்துடன் முன்னேறிச் செல்லும் நாலேஜ்ஃபுல், ஞானம் நிறைந்தவர் ஆகுக. முயற்சி மூலமாக நீண்ட காலத்தின் விதியை அமைத்து கொள்ளுவதற்கான நேரம் இதுவே ஆகும். எனவே நாலேஜ்ஃபுல் ஆகி தீவிர வேகத்துடன் முன்னேறி செல்லுங்கள். இதில் இன்று இல்லை என்றால் நாளை மாறிவிடுவோம் என்று யோசிக்காதீர்கள். இதைத்தான் கவனக்குறைவு என்று கூறப்படுகிறது. இதுவரையும் பாப்தாதா ஸ்நேகக் கடலாக ஆகி அனைத்து சம்பந்தங்களின் ஸ்நேகத்தில் குழந்தைகளின் கவனக்குறைவு மற்றும் சாதாரணமான முயற்சியை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் பொழுதும் கூட எக்ஸ்ட்ரா உதவி மூலமாக எக்ஸ்ட்ரா மார்க்குகளை கொடுத்து முன்னேற்றிக் கொண்டிருக்கிறார். எனவே ஞானம் நிறைந்தவராகி தைரியம் மற்றும் உதவி என்ற விசேஷமான வரதானத்தின் லாபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஸ்லோகன்: இயற்கைக்கு அடிமையாகி விடுபவர்கள்தான் மனசோர்வு அடைபவர் ஆகிறார்கள். எனவே இயற்கையை வென்றவர் ஆகுங்கள். அவ்யக்த சமிக்கை: சகஜ யோகி ஆக வேண்டும் என்றால் பரமாத்மா அன்பின் அனுபவம் உடையவர் ஆகுங்கள். எப்படி யாராவது கடலில் மூழ்கிவிட்டார் என்றால் அந்த நேரத்தில் கடலை தவிர அவர்களுக்கு வேறு எதுவும் தெரியாது. எனவே தந்தை, அதாவது சர்வ குணங்களின் கடலில் மூழ்கி விடுவது, இதைத்தான் லயித்திருக்கும் நிலை என்று கூறப்படுகிறது. எனவே தந்தையுடன் கலந்து விடுவதல்ல, ஆனால் தந்தையின் நினைவில் அவரது ஸ்நேகத்தில் மூழ்கிவிட வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.